ஃபர்ஸ்ட் வந்து ஜீ தமிழ் சரிகமப்பா சீசன் 5 ஹேட்ஸ் ஆஃப் கைதட்டல்கள். ஸோ அசானி கில்மிசா இந்த ரெண்டு பேருமே எப்படி ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்தார்கள். அந்த ஜீ தமிழ் மேடை வந்து எவ்வளவு தூரம் இலங்கை தமிழர்களா இருக்கட்டும், இந்திய தமிழர்களா இருக்கட்டும், தமிழ் பேசுற மக்களை தாண்டி இந்த மனிதம் அப்படின்னு இருக்குல்ல, எந்த இனண்டா நீ அப்படின்னா மனித இனம் அப்படின்னு சொல்ற சகோதர மொழியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், வேறு மொழி பேசுறவர்களா இருக்கட்டும், அப்போ ஒரு திறமைக்கு முன்னுரிமை கொடுத்து வந்து கைதட்டி ரசிச்சு அந்த அசானி கில்மிசா அவங்களுடைய வருடம் அந்த சரிகமப்பா அப்படின்னாலே அது மறக்க முடியாத ஒரு பொற்காலமா இருக்கும். அதே போல திரும்ப வந்து அசானி அவர்களை தொடர்ந்து இன்னொரு மலையக பெண் இலங்கை நுவரேலியா பெல் ராகல் பெல் ஒரு இடம், அதுல இருந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு யாரு, அவங்க எப்படி இந்த ஷோக்கு வந்தாங்க, அந்த மக்கள் அங்க எஸ்டேட்ல வேலை செய்யற மக்கள் வந்து எவ்வளவு தூரம் ஒரு அதாவது இப்ப படங்கள்ல தான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு ஊரை சேர்ந்தவங்களை ஒருத்தர் நல்லா வாரத அந்த ஊர் மக்கள் கொண்டாடுறது, அதற்காக உதவி செய்யறது, அந்த ஒரு பிள்ளைய எல்லா குடும்பமே தங்கட பிள்ளையா வந்து பாக்குறது. எங்கட ஊர்ல இருந்து எங்க ஒரு எஸ்டேட்டுக்கு, எங்கட ஊருக்கு, எங்கட நாட்டுக்கு ஒரு பிள்ளை மீது ஒரு புகழ் வரைக்குள்ள ஒரு பிள்ளையோட வெற்றி எங்க எல்லாரோட வெற்றியும் அப்படின்ற மாதிரி இந்த விடயங்களை நம்ம படங்கள்ல தான் மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்போம். இப்படி நிஜத்துல பார்க்கறது ரொம்ப அரிது. ஏன்னா போட்டி, பொறாமை, வன்மம், அப்படிப்பட்ட மனிதர்கள்ன்றதை விட மனித மிருகங்கள் இருக்கிற டைம்ல மொழியை வச்சு பிரச்சனை பண்றது, இனத்தை வச்சு பிரச்சனை பண்றது, ஜாதியை வச்சு பிரச்சனை பண்றது அப்படின்னு எப்படா இப்படி ஒருத்தனை அழிக்கலாம் என்று இருக்கிற கேடுகட்ட மனித இனம் இருக்கின்ற இந்த உலகத்துல அப்ப இப்படிப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் என்று தான் சொல்லணும், அப்படியான உறவுகளை பார்க்கறது கண்கொள்ளா காட்சி. அப்படியான உறவுகளோட வார்த்தைகள், அவங்களுடைய விடயங்களை கேட்கறது இளைய தலைமுறைக்கு ஒரு நல்லது ஒரு பாடம். அந்த ரீதியில சரிகமப்பா சீசன் 5ல வந்து 4 இலங்கை போட்டியாளர்கள் தெரிவாயிருக்கார்கள். அதுல இன்று தெரிவான ஒரு நபர், அவங்க யாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டாவது விடயம், இப்பெல்லாம் விஜே ஆர்ஜே அப்படின்ற மாதிரி அவனுங்களே வந்து போட்டுக்கிறானுங்க. இவங்களை ஒரு நியூஸ் சேனலா வந்து மாத்திக்கிறாங்க. அப்படின்ற இதுல இவங்களுக்கெல்லாம் எப்படிடாப்பா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 1,97,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படிடா எடுத்தீங்க? ஏடா பித்தலாட்டம் பேசுறீங்க, ஒரு பேசிக் அறிவில்லாம பேசுறீங்க, உங்களையும் நம்பி பாக்குறானுங்களேடா சில பேர், அவனுங்களை நீங்க ஏமாத்துறீங்களடா அப்படின்ற மாதிரி சில பேரோட உரையாடலை பார்க்கக்குள்ள, வன்மத்தை பார்க்கக்குள்ள, அந்த மொழி பிரச்சனைகளை தூண்டுற வேலைகளை பார்க்கக்குள்ள, அதே நேரத்தில் அந்த ஒரு மக்களை குழப்புற வேலைகள் காணொலிகளை பார்க்கக்குள்ள சத்தியமா நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு சாவார் இந்த அவனிலை என்று பாரதி சொன்னதான் ஞாபகம் வருது. சரி, அந்த ரீதியில் அப்படிப்பட்ட நபர்கள் யாரு, என்ன விடயம் அப்படின்றத டீட்டெயிலா வந்து உறக்க உண்மையா சொல்ற வீடியோ இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் வந்து ஜீ தமிழ் சரிகமப்பா சீசன் 5 இன்று தெரிவான நபர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை நுவரேலியா சேர்ந்த ஸ்னேகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு ப்ரோமோ வந்திருக்கு. இன்னைக்கு 7 மணிக்கு தான் ஷோ வந்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம நைட் அதை பத்தி டீட்டெயிலா வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிள்ளை வந்து வந்தது பொதுவா வந்து நம்ம அப்பா அம்மா இல்ல நம்ம சகோதரங்கள் இல்ல நம்ம சொந்தக்காரங்கள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு போட்டு காசு போட்டு பண்ற விடயங்கள், படிப்பிக்க வைக்கிற விடயங்கள், இல்ல வெளிநாட்டுகளுக்கு கூப்பிடுறது, இல்ல படிக்கிறதுக்கு தேவையான வசதிகள் பண்ணி கொடுக்கறது, இல்ல தொழிலுக்கு தேவையான வசதிகள் பண்ணி கொடுக்கறது, இதை வந்து எல்லா குடும்பத்திலையுமே பார்த்திருப்போம். சரியா? அதாவது சொந்த உறவுகள், சொந்த ரத்தங்கள் பண்றது. ஆனா இங்க ஸ்னேகா அவர்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் அசானிக்கு எப்படி அவங்களுடைய ஊர் மக்கள் வந்து எங்க இனத்தில இருந்து எங்கள்ல இருந்து ஒருத்தங்களுடைய வெற்றி, எங்க எல்லாரோட வெற்றி, அது எங்கட ஊருக்கு பெருமை, எங்கட நாட்டுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி பண்ணதை அந்த உலகமே வியந்து பார்த்தது, ஒரு பாடமா எடுத்தது, ஹேட்ஸ் ஆஃப் பண்ணார்கள். அப்ப அதே போல இன்னொரு மொமெண்ட் வந்து இப்ப நுவரேலியாவை சேர்ந்த இந்த சீசன் 5 சரிகமப்பாக்கு வந்திருக்கின்ற ஸ்னேகா அவர்கள், அவங்களுக்கு வந்து அவங்களோட எஸ்டேட் மக்கள் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய 3 வேளை சாப்பாட்டுல அவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காட்டியும் இந்த பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். இவங்க இந்தியாவுக்கு போய் சரிகமப்பா மேடையில அவங்க பாடுறது, அவங்களுடைய முகம் தெரிகிறது, எங்களுக்கு எல்லாமே ஒரு பெருமையா இருக்கு அப்படின்ற ரீதியில அவங்களுடைய காசு கஷ்டப்பட்டு ரத்தம் வேர்வை சிந்தி உழைத்த அந்த காசை போட்டு இந்த பிள்ளைய வந்து அந்த மேடைக்கு அனுப்பியிருக்காங்க. இதை நான் சொல்றதை விட அந்த ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோவை பாத்தீங்கன்னாலே ஜீ தமிழ்ல ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோவை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு தூரம் ஒரு உணர்ச்சி பூர்வமா எமோஷனலா இருக்குது. அது பல பேரோட வாழ்க்கையை கனெக்ட் ஆகுது. அப்படித்தான் ஸ்னேகா அவர்கள் வந்திருந்தாங்க, அந்த பிள்ளை வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம
தெரிவும் ஆகியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப வரைக்கும் இந்த சரிகமப்பா சீசன் 5ல 4 இலங்கை போட்டியாளர்கள். ஒன்னு வந்து பிரசாந்த் அப்படின்றவர், அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், சுவிஸ் நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்காரு. அடுத்தவர் வந்து சபேசன் அப்படின்றவர் இலங்கை அம்பாறை சேர்ந்தவர். அடுத்தது தாரங்கினி அப்படின்றவங்க, அவங்கள பத்தி டீட்டெயில் எனக்கு கிடைக்கல, கண்டிப்பா அவங்கள பற்றி ஒரு காணொலியும் கண்டிப்பா வரும். அடுத்தது வந்து நுவரேலியாவை சேர்ந்த ஸ்னேகா அவர்கள். சரிங்களா? சோ இவங்களை பத்தி ஃபுல் டீடைல் வந்து நான் நைட்டு வந்து போடுவேன், எபிசோட் பார்த்துட்டு போடுவேன். பட் வாழ்த்துக்கள் 4 பேருக்கும், வாழ்த்துக்கள் 4 பேரும் சாதிக்க வாழ்த்துக்கள். எனக்கு இந்த பிள்ளைய பார்க்கக்குள்ள கண்டிப்பா அசானி அவர்கள் விட்டதை அவங்க பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது அசானி அவர்களால் அந்த இறுதிக்கு போட்டிக்கு போக முடியல. அப்படி இருந்தும் அசானி வந்து ஒரு பெரிய சரித்திர சாதனை படைச்சாங்க. அதை விட அதிகமா இந்த பிள்ளை பண்ணும் அப்படின்றது எனக்கு பார்க்கக்குள்ள சில விடயங்கள் தோணிச்சு. சரிங்களா? ஓகே, இது வந்து நல்ல விடயம் மக்களே, நல்ல மக்களை பத்தி பேச்சு. சில கெட்ட ஆவிகள் இருக்கும் இல்ல, கெட்ட மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கெட்ட மனிதர்கள் அப்படின்னுக்குள்ள உன்னால அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலையா, சரி செய்யாத, நீ நல்லாரு, உன்னோட கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு நீ நல்லாரு, பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டேன், அடுத்தவனை முன்னுக்கு வர்றதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா இன்னொருத்தவங்க வந்து பண்றாங்க, அப்ப அதை கெடுக்காத. இப்ப சில பேர் வந்து ஜீ தமிழ் வந்து சரிகமாப்பா வந்து வியாபாரம் பண்ணுது, இவங்களுடைய கதைகளை வச்சு, இலங்கை மக்களோட கதைகளை வச்சு, யாழ்ப்பாண மக்களோட கதைகளை வச்சு வியாபாரம் பண்ணுது, ஏன் இப்படி காட்டுது அப்படின்ற மாதிரி வீடியோக்கள் சிலது பார்க்க முடிஞ்சுது. அதுல பல வீடியோக்களுக்கு வந்து 1 லட்சம் வியூ எல்லாம் தாண்டி இருந்தது. ஒரே ஒரு ஓப்பனா வந்து நான் கேட்கிறேன், கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது அவங்க சொல்றாங்க விளம்பரத்துக்காக, தங்களுடைய வருமானத்துக்காக, டிஆர்பிக்காக ஜீ தமிழ் வந்து இப்படி இலங்கை போட்டியாளர்களோட கதைகளை சொல்ல வச்சு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படின்னு. சோ முதலாவது கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஜீ தமிழ் வந்து இலங்கை போட்டியாளர்கள் மட்டுமில்ல, பல ஜீ தமிழோ சரி, விஜய் டிவியோ சரி, எல்லா நாட்டில இருந்தும் அவங்களோட ஷோக்கு போட்டியாளர்கள் எடுத்திருக்கு. அப்ப எடுக்கைக்குள்ள இந்தியாவில் பிறந்தவங்களா இருக்கட்டும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை வேறு மாநிலங்களில் பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை உலகத்தில் வேற நாடுகளில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஜெர்மனி எந்த நாட்டில் பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து விஜய் டிவி ஷோக்கோ ஜீ தமிழ் ஷோக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரைக்குள்ளையோ அவங்கள பற்றி, அவங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், அதைத்தான் ஃபர்ஸ்ட் வந்து காமிப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்க டிவிக்கு மட்டுமில்ல, அந்த போட்டியாளருக்கு மக்களோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உதவும். அப்படி என்பது என்னதான் திறமை ஒருத்தருக்கு இருந்தாலும் அவங்க மக்களை கனெக்ட் ஆனாதான் அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களால நீடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவி ஒருத்தருடைய வறுமையை, கஷ்டத்தை, கவலையை, போராட்டத்தை காமிக்கணும் அப்படின்னா அது டிவி தன்னுடைய வருமானத்துக்கு மட்டுமல்ல, அந்த போட்டியாளர் மக்கள் மனசுல இடம் பெறணும், அந்த போட்டியாளரோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், கடந்த காலத்தை விட எதிர்காலம் சிறப்பு அமையணும் என்ற நோக்கத்துல தான் பண்றது. ரெண்டாவது வந்து ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு, இப்ப யூடியூப்ல வீடியோ போட்டா காசு வரும். அப்போ 1 லட்சம் வியூக்கு கிட்டத்தட்ட இலங்கை காசு 1.5 லட்சத்துக்கு கிட்ட வரும். சரியா? ஏன்னா இப்ப பொதுவா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நபர்கள் வீடியோ போடக்குள்ள புலம்பெயர்ந்த உறவுகள் அதிகமா பார்ப்பாங்க. அப்போ ஒரு 2000 வியூக்கே ஒரு $20-30 வந்து ஈஸியா வந்து வந்துடும். அப்போ 1 லட்சம் வியூக்கு இலங்கை காசு 1,26,000 இருந்து 1,50,000 கிட்ட வருது. அப்ப இந்த ஜீ தமிழ்ல வந்து இப்படி பண்ணாதீர்கள், இதோட நிப்பாட்டுங்கள், ஏன் இப்படி எங்களுடைய உணர்வுகளை வச்சு விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் போட்டீங்கல்ல, உங்களுக்கு அதன் மூலம் எவ்வளவு வருமானம் வந்திருக்கு. அப்ப அந்த வருமானத்துல இப்ப மலையகத்துல கஷ்டப்படுற தொழிலாளர்கள், மக்கள், பல ஊர்களில் கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப யூடியூப் வருமானம் தராது, நீங்க போடுற காணொளிகளுக்கு வந்து யூடியூப் வருமானம் தராது, அதனால ஒன்று பலனும் இல்லை பயனும் இல்லைன்னா நீங்க இந்த டாபிக் எல்லாம் வந்து பேசுவீங்களா? மூணாவது, இப்போ ஜீ தமிழோட சரிகமப்பா ட்ரெண்டிங்ல இருக்கு சோசியல் மீடியால. அப்ப அந்த ட்ரெண்டிங் டாபிக்கை பத்தி ஜீ தமிழ் சரிகமப்பா அப்படின்னு போட்டா உங்களுக்கு அதிகமான வியூ வரும். அப்ப அதனாலே நீங்க அந்த டாபிக்கை வந்து போடுறீங்க. சில பேர் 600 வீடியோ, 660 வீடியோ, 500 வீடியோ போட்டிருப்பானுங்க. அப்ப இப்ப அதுல வந்து உள்ளுக்கு நாட்டுல ஏதோ ட்ரெண்டிங்ல நடக்கிற விடயம் அதை மட்டும் போடுவானுங்க. இவனுங்களே விஜி எண்ணுவானுங்க, ஆர்ஜி எண்ணுவானுங்க. ஏன் அப்படி? ட்ரெண்டிங்ல இருக்கிற விடயத்தை பேசக்குள்ள இவங்களுக்கு வியூ வரும். வியூ அதிகரிக்க காசு அதிகரிக்கும். அப்ப இவனுங்க பண்றதே காசுக்காக. அதுவும் இப்ப நாடு தாண்டி இப்ப ஒரு இந்திய தொலைக்காட்சியில் ஒரு விடயம் நடக்குது அப்படின்னு இவனுங்க இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பத்தி பேசியே இருக்க மாட்டாங்க இது வரைக்கும். ஆனா இப்ப வந்து ரீசெண்டா பேச காரணம் என்ன, அது ட்ரெண்டிங்ல வந்திருக்கு.
ட்ரெண்டிங்ல வந்திருக்க விடயத்தை பேசினா அதிகமா வியூ வரும். அதுவும் ஒரு நெகட்டிவா, பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டிக்கு பவர் அதிகம். அவன் நல்லவன் அப்படின்றத விட இவன் கெட்டவன் அப்படின்னா தான் மக்கள் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப நீ ஃபுல்லா பண்ணதே உன்னுடைய வருமானம், உன்னுடைய வியூ நீ தின்றதுக்கு தான் பண்ணியிருக்க. எல்லாருமே தான், நானும் தான், எல்லாருமே தான் வந்து நம்ம வந்து வயிற்று பொழப்பு சாப்பிடுறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது, அதுக்கு தான் தொழில் செய்யறோம். எங்க வருமானம் இருக்குதோ அங்க தொழில் செய்யறோம். ஆனா நியாயமா நல்ல மாதிரி நேர்மையா பண்ணுங்களேன்டா. ஏன்டா அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு, அடுத்தவன் பொழப்ப கெடுக்கிறதுக்கு இப்படி பண்றீங்க? நியாயமே ஒரு மீனிங் கூட, சொட்டு கூட அர்த்தம் இல்லாத மாதிரி இது. அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ற கூட்டம். சாதாரணமா இப்ப நான் யூடியூப்ல வீடியோ போட்டா என்னோட வீடியோக்கு வியூ ஆறது மக்கள் கையில இருக்கு. ஆனா இவனுங்க சில பேர் என்ன பண்றானுங்க, ப்ரொமோட் பண்றது, அதுவும் பெய்ட் ப்ரொமோட் பண்றது. என்னோட நண்பர் சொன்னார், மலேசியால இருக்கிற நண்பர்கிட்ட சில பேர் வந்து இதை பத்தி பேசுங்க, இப்படி இதை பத்தி பேசுங்க, காசு தாரோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்தியாவில் இருக்கிற பல பேர் வந்து இந்த சரிகமப்பா இதை பற்றி வந்து பேசணும், இல்லை வேற ஏதாவது விடயத்தை பற்றி பேசணும்னா காசு தந்தாங்கன்னா ஓகே, அவங்க சில பேர் பெய்ட் ப்ரொமோஷன் பேசுவாங்க, சில பேர் ஒன்றுமே போடாமல் பேசுவாங்க. ஆனால் பல பேர் இப்போ சரிகமப்பா சீசன் 5 அதை பற்றி நெகட்டிவிட்டியாக இப்போ சில பேர் போட்டாங்கல்ல, அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் ப்ரொமோட் செய்யப்பட்டிருக்கு. சில கூட்டங்கள் அவங்களுடைய பேச்சுல இங்க பாருங்க இப்படி நடக்குது, இங்க பாருங்க இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஒரு ஃபேக் ஐடியில கமெண்ட் பண்றது. அதிகமான லைக், அதிகமான கமெண்ட் வர வியூ வந்து அதிகரிக்கும். அப்ப இது திட்டமிட்ட மாதிரி ஒரு இது ஒண்ணு, சரிங்களா, ஒரு அஜெண்டா உண்டு. சொல்லி வச்ச மாதிரியே கடந்த 2 நாட்கள்ல ஒரு 7-8 பேர் சொல்லி வச்ச மாதிரியே பேசுறாங்க, ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம. அப்ப இதுக்கு பேர் என்ன? சபேசன் என்றவர் 5 வருஷமா கடின ஒரு கஷ்டப்பட்டாரு, படிச்ச பட்டதாரி. அவருடைய கஷ்டங்களை அவர் அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தாரு. அது வந்து ஜீ தமிழ் போஸ்ட் பண்ணியோ இல்ல ஸ்கிரிப்ட் எழுதியோ சொல்லல, அவருடைய மனவேதனைகள். இப்ப எனக்கு வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இன்கம் வந்தோன்னே அப்ப என்னோட காணொலி அவ்வளவு உருக்கமா இருந்துச்சு. ஏன்னா நான் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மோனிடைசேஷன் கிடைச்சிது. மோனிடைசேஷன் கிடைச்சி 5 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு முதலாவது சம்பளம் வந்தது. ஸ்டார்டிங் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த மொமெண்ட் வந்து எனக்கு அப்படி ஒரு இது உண்டு, என்னோட உணர்வுகளை கொட்டி தீர்த்திருப்பேன். அப்ப சபேசன் அப்படின்றவர் வந்து அங்க வந்து ஒரு மேடையில செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு, அது தானா வாரதுடா, அது தானா வாரது. தும்மல், இருமல், விக்கல் இதெல்லாம் தானா வார மாதிரி அது ஒரு ஃபீலிங்ஸ் தானா வருது. அது அந்த மனுஷன் ஒரு வெற்றியை வந்து சொல்றாரு. அதே மாதிரி தான் போன வருஷம் அசானியா இருக்கட்டும், கில்மிசாவா இருக்கட்டும், இப்ப வந்த இவரு பிரசானா இருக்கட்டும், அந்த தாரங்கினி என்ற பிள்ளையா இருக்கட்டும், அடுத்தது வந்து இப்ப ஸ்னேகான்ற பிள்ளையா இருக்கட்டும், அவங்களுடைய உணர்வு தானா வருது. அப்ப அதை வந்து அவங்க தானா பேசுறாங்க, யாருமே சொல்லி கொடுக்காம தானா பேசுறாங்க. அப்ப அதை வந்து கேப்சர் பண்ணி டிவி போடக்குள்ள அது அவங்களுக்கு தான் பிளஸ். அவங்களுடைய எதிர்காலம் மாறப்போகுது, நல்லா இருக்க போகுது, பல பேருக்கு தெரிய வர போறாங்க. பல பேருடைய பல தயாரிப்பாளர்கள், பல டைரக்டர்ஸ் கண்ணில் அவங்க பட போறாங்க. அவங்களோட வாழ்க்கை மாறப்போகுது, அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கை மாறப்போகுது. இவங்களால அவங்களோட ஊருக்கு வந்த ஒரு பெருமை. பல சபேசங்கள், பல பிரசாந்த், பல தாரங்கினி, பல ஸ்னேகா, பல அசானி, பல கில்மிசா போன்ற நபர்களுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு நம்பிக்கை பல பேர் உருவாக போறாங்க. அதை ஏன்டா நீங்க கெடுக்கிறீங்க? ஒரு வீடியோவை போட்டு, ஒரு நெகட்டிவ் வீடியோவை போட்டு மக்களை வந்து குழப்புறது, அதன் மூலம் வேற யாருக்கு பலன் இருக்குது அப்படின்னா இல்ல. இதனால சபேசனுக்கோ இவங்களுக்கோ சில வேலை நெகட்டிவிட்டி வரலாமே தவிர நல்லது நடக்க போகுது. ஆனா அந்த வீடியோ பேசினவங்களுக்கு இருக்கு பாருங்க, 1 லட்சம் வியூக்கு 1.5 லட்சம் ரூபாய் காசு ஒரு நாள்ல அவன் ஜமாயா இருப்பான். ஆனா அதை பார்த்து குழம்புற மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் இதுல வந்து கெட்டவர்களுடைய பேச்சை கேட்டு போட்டு தப்பா வந்து போறாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வருது. அது வேற நாட்டு மக்கள் மத்தியில என்ன இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வருது. அடே வாழ வைக்க முடியல அப்படின்னா பேசாம இருடா. நீ தின்றதுக்காக, நீ வருமானம் உழைக்கிறதுக்காக இன்னொரு ஷோவை பத்தியோ இன்னொருத்தவங்களை பத்தியோ நெகட்டிவிட்டியா டைட்டில போட்டு நெகட்டிவான விடயங்களை வந்து பண்ணாத. ஒரு விடயம் பேசுறீங்கன்னா அதை பாயிண்டா பேசு. 14-15 வருஷத்துக்கு முதல் சோசியல் மீடியாவோட வளர்ச்சியே இல்லை. பல பேருக்கு ஃபேஸ்புக்னா கூட என்னன்னே தெரியாது. அப்ப யூடியூப் வந்து ஏசியால வந்து வளர இல்லை. அப்ப சோசியல் மீடியால வந்து ஒரு விடயத்தை தெரிஞ்சுக்கிறதோ அறிஞ்சிக்கிறதோ அப்பெல்லாம் இல்லை, முடியாது. இப்ப கடந்த ஒரு 7-8 வருஷத்துல சோசியல் மீடியாவோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. அப்பதான் இந்த நாள்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்க முடியுது. இந்த பேசிக் அறிவு கூட இல்லாம ஒருத்தன் வந்து விஜே என்று போடுறது, வீடியோக்களை போடுறது, 1 லட்சம் இப்பெல்லாம் ஈஸியா எடுக்கிறானுங்க மக்கள். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். யாருன்னு பார்த்தா அவங்க பேசுற இதுல ஒன்றுமே இருக்காது. அடிச்சான் கோப்பின்ற மாதிரி நடக்கிற விடயத்தை விக்கிபீடியால பார்த்து அப்படியே வந்து சொல்றது இல்ல. அப்படின்னா நாட்டு நடப்புல ட்ரெண்டிங்கா இருக்கிற விடயத்தை போட்டு மக்களோட உணர்ச்சியை, இங்க பாரு இப்படி நடந்தது, இங்க பாரு இப்படி ஒரு கொள்ளை வரப்போகுது, இங்க பாரு இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவனுங்க வந்து ஒரு பெரிய நியூஸ் சேனலோ எதுவோ இல்லை.
இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேனலை தனிநபரா வந்து சேனலை உருவாக்கி மக்களோட உணர்வுகள், மக்களோட பயம், மக்களுடைய தேடல்களை வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப இவனுங்க எல்லாம் ஜீ தமிழோட ஒரு பெரிய ப்ரோக்ராமை பத்தி பேசலாமா? பேசலாமா? அப்ப இவனுங்க பண்ற விடியம் என்னத்தை பண்றானுங்க? அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கிறத பண்றானுங்க. அவங்களுக்கு பணம் வரும், ஆனா இவங்க பேசுறபடியும் பல பேரோட வாழ்க்கையை அழிக்குது, கேள்விக்குறியாக்குது, பயத்தை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட நபர்களை வளர்த்து விட்டுறாதீங்க மக்களே. இதெல்லாம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. சரிங்களா? இஷ்டத்துக்கு அரசியல் பேசுறது, இஷ்டத்துக்கு அரசியல் நியூஸை சொல்றது. பொதுவாக யூடியூப்ல இது இருக்குது. நீ வந்து அரசியலை பத்தி பேசுறேன்னா அதுக்குன்னு வேற மாதிரி ஃபார்ம் இருக்குன்னு. இப்ப யூடியூப்ல ஒரு கேமிங் சேனல் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உருவாக்குற விதம் வேற. பட் இவனுங்கெல்லாம் என்ன இதுல பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்படியும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வாழ விடு, தெரிஞ்சா பேச, இல்லாட்ட பேசாத. சரியா? மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.